டே முட்டாள், முன்ன பின்ன ஏதாவது ஒரே ஒரு நாள் நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சிருக்கிறியா? இல்ல வீட்டுல ஏதாவது டிவியில செய்தி ஓடும் பாத்தியா? அந்த செய்தியை உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷமாவது நீ கேட்டிருக்கிறியா? செய்தி பார்த்தது கிடையாது, ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சது கிடையாது, அரசியல்லாம் என்னன்னே தெரியாது, தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்குன்னே தெரியாத ஒரு தற்குறி கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா நமக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு, அசிங்கமா திட்டணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆமை முட்டை போடும். அந்த ஆமை முட்டை போட்டு குஞ்சு பொரிச்ச உடனேயே அந்த குஞ்சை கடல்ல விடுவாங்க. அதை விஜய் முதலா செஞ்சிருக்கிறார். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக எப்படி உட்கார்ற சேர்ல துண்டு எடுத்து போட்டார்னு ஒரு உருட்டுனாங்கல்ல, அதே போல தமிழ்நாட்டு வரலாறுல முதலாக ஆம குஞ்சை கடலில் விட்ட விஜய் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா முழுக்க காசு கொடுத்து பல பேஜ்ல ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போய் அதிர்ச்சி ஆயிடும். அது ஒரு போஸ்டர் பாருங்க, விஜய் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. தமிழ்நாடு ரிலீசஸ் 1.65 lakh பேபி டர்ட்டில் இன்டு தி சீ. தளபதி விஜய் எரா. அதாவது விஜய் வந்துதான் ஆமைகளுக்கே வாழ்வு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. எவ்ரி டர்ட்டில் ரிலீஸ்ட் இன்டு தி சீ இஸ் a victory for conservation and nature. அதாவது முன்ன பின்ன உன் வாழ்க்கையில நீ ஒரு முறை கூட இந்த செய்தி நீ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டேன். ஏன்னா உனக்கு தான் செய்தி பார்க்குற பழக்கமே கிடையாது. காலங்காலமாக தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில், அது சென்னையில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும், ஏன் ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஒரிசா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலையுமே இந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பிப்ரவரியிலிருந்து இந்த மே மாசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த காலகட்டத்தில் ஆமைகள் முட்டை போடும். அந்த முட்டை அந்த சீஷோர், அந்த கடல் பகுதியில மணல்ல புதைச்சு வைக்கப்படும். அதுல குஞ்சு பொரிக்கும், அந்த குஞ்சு கடலுக்கு போகும். இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் முதலா ஆமையே முட்டை விட்டுருக்கு அப்படிங்கிறான். ஆமை முட்டை போட்டதே விஜய் சிஎம் ஆனதுக்கு பிறகுதான், அதுக்கு பிறகுதான் குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படிங்கிறான். ஒரு சிம்பிளான விஷயம். நீங்க கூகுள்ல போய் ஒரு தரமான பத்திரிகை பேரை போட்டு இந்த டர்ட்டில் ஹேட்சிங்ஸ் இன் தமிழ்நாடுன்னு தேடி பாருங்க. டர்ட்டில் ஹேட்சிங்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சாட் ஜிபிடில போட்டு பாருங்க. நீ எல்லாம் இப்ப படிச்சவன் தானே, கையில சாட் ஜிபிடி வச்சிருக்கீல்ல, ஜெமினி ஏஐ வச்சிருக்கீல்ல, உன் மொபைல்ல உன் வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டா ஏஐல போய் டர்ட்டில் ஹேட்சிங்ஸ் இன் தமிழ்நாடுன்னு போட்டு பாரு. அதே எப்பப்ப எவ்வளவு வருஷத்துல எத்தனை முறை குஞ்சு பொரிக்கும், எவ்வளவு கடலை விடப்பட்டிருக்குன்னு டேட்டாவே வரும். 2024-25 போன வருஷம் 2,49,745 குஞ்சுகளை கடலை விட்டுருக்காங்க பொரிச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வெளியே வந்திருக்கு. இது என்ன ஸ்டாலின் செஞ்சாருன்னா போட்டிருக்கு? இயற்கை, அதாவது ஒரு ஆமை அப்படிங்கிறது இயற்கை. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான என்ஜிஓக்கள் இதே வேலையா வேலை பார்க்கறாங்க. அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒரிசா, ஆந்திரால இருந்து எல்லாமே நிறைய என்ஜிஓக்கள், சூழலியல் ஆர்வலர்கள் இந்த ஆமை முட்டை போடும்போது அந்த முட்டை உடைஞ்சு வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களா இருக்கட்டும், அங்க வலைகளை காலை போடுறதா இருக்கட்டும், இல்ல போட்ல மீன் பிடிக்கிறவங்க போட்டை கொண்டு கரைக்கு கொண்டு வரும்போது இந்த முட்டை அடிபட்டு அழிந்து போயிடக்கூடாது, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க போய் உட்கார்ந்து அந்த முட்டைகளை எடுத்து மண்ணுல போட்டு மூடுவாங்க. நானே நேரடியா கடற்கரையில இருந்தெல்லாம் பார்த்திருக்கேன். இதை ஏதோ, அதாவது நாய் குட்டி போட்டா, பன்னி குட்டி போட்டா, இது எல்லாமே விஜய் சிஎம் ஆனதுக்கு பிறகுதான் அப்படின்னு எழுதுறானுங்க. எங்க வீட்டில் முதலாக நாய் குட்டி போட்டது, ஏனென்றால் விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார். எங்க வீட்டில் முதலாக கோழி முட்டை போட்டது, ஏனென்றால் முதலாக விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார். இப்படி எழுதுறாங்க. ஆமா, குஞ்சு பறிச்சா கூட அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு எழுதுறது. 2024-25 2,49,745 குஞ்சு பொரிக்கப்பட்டிருக்கு, கடலை விடப்பட்டிருக்கு. இந்த வருஷம் வெறும் 1,65,000 தான், அதாவது விஜய் சிஎம் ஆனதுக்கு பிறகு. ஸோ இது என்ன காமெடியான விஷயம் என்னன்னா, மொத்த பட்டியலே இருக்கு 2019 கடந்த 5 வருஷமாக எவ்வளவு முட்டைகள் குஞ்சு பறிக்கப்பட்டு கடல் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 இடத்துல இது மாதிரி ஹேட்சிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த ஹேட்சிங் பாயிண்ட்ஸ்ல ரெகுலரா சமூக ஆர்வலர்கள் அங்க போவாங்க. இவங்களுக்கு உதவியா யார் இருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம கோஸ்டல் கார்டு உதவி செய்வாங்க. அப்ப கோஸ்டல் கார்டு, ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக காலங்காலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதல் முறையாக விஜய் எரா பிகின்ஸ் அப்படின்னு போடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு காலங்காலமாக அதில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணி. ஒரு நாள் கூட ஜெயலலிதா தான் இந்த ஆமை குஞ்சுகளை கடலில் விட்டார், ஸ்டாலின் விட்டார், கலைஞர் விட்டார்னு யாரும் போட்டுக்கல. இந்த பைத்தியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, சோசியல் மீடியா முழுக்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த 1,65,000 ஆமை குஞ்சுகளை விஜய் தான் பொறிக்க வச்சு விட்டாரு, தளபதி எரா பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் எழுதுறானுங்க. இதுல இன்னொரு விஷயம், தமிழ்நாடு ரிலீசஸ்
1.65 lakh baby turtles into the sea, proving that the Thalapathy Vijay era, every tiny step towards the ocean is a big victory for the nature. அதாவது இயற்கைக்கே மிகப்பெரிய வெற்றி எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் போடுறானுங்க. இவனுங்கெல்லாம் யாரு? பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு 1000-2000 சம்பாதிச்சு இந்த குரூப் எப்படியோ அந்த சோசியல் மீடியால பொய்யான செய்திகளை குழந்தைகளை வச்சு மிரட்டி பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணி ஒரு உளவியலான ஒரு சிக்கல்களை உருவாக்கி ஓட்டு போட வச்சு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் ஆமா குட்டி போடுறதுக்கு காரணம், ஆடு முட்டை போடுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதிட்டு இருக்கானுங்க. இத முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை வந்து சாதாரணமா எழுதல, பெரிய பெரிய என்ஜிஓக்கள் இருப்பாங்கல்ல, சமூக ஆர்வலர்கள் என்விரான்மெண்ட் குறித்து தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், யூடியூப், அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஜஸ், இந்த பேஜஸ்க்கெல்லாம் காசு கொடுத்து இது விஜய் போட்டோவோட சேர்த்து இது எழுதுங்க. அதாவது 1,65,000 ஆம குஞ்சுகள் கடலில் போன விஜயத்தை விஜயால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் போட்டோ போட்டு எழுத சொல்லி பல முக்கியமான சமூக ஆர்வலருடைய பேஜ்லயே இது வெளியே வருது. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா த இன்ஃபோ ஹப் அப்படிங்கக்கூடிய ஒரு பேஜா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் growth மேட்ரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு பேஜா இருக்கட்டும், இல்ல ஜெயனரோ அப்படிங்கக்கூடிய பேஜா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்காக உருவாக்கப்பட்ட பேஜ் கிடையாது. இது ஐஏஎஸ் கோச்சிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்டோட பேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ், அதுல கூட போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் எந்தெந்த பேஜ் எல்லாம் ரொம்ப இன்ஃபுளுன்சியலா இருக்கு அந்தந்த பேஜுக்கெல்லாம் ஒரு பணத்தை கொடுக்கறது. நீங்க இந்த போட்டோ இந்த கார்டை இந்த அன்னைக்கு நீங்க போடுங்க, உடனே உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு பணம் தரேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அந்த பேஜை போடுறது. இது முழுக்க முழுக்க இது யார் செய்யறதுன்னா, இந்த ஆதவர்ஜுனா அப்படிங்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு இந்த இணையதளத்தில் ஒரு அடியாள் டீம் வச்சிருக்காங்க, கருத்துருவாக்க அடியாட்கள். இவங்க வேலை என்ன அப்படின்னா, இன்னைக்கு முழுக்க எது பேசுபொருளா மாறணும், இன்னைக்கு முழுக்க விஜய் அந்த சேர்ல இருந்து துண்டை தூக்கி போட்டார் பாத்தீங்களா, துண்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா, அது நியூஸா மாத்தணும். நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்திருக்காங்க, எடப்பாடி இருந்திருக்கிறாரு, கலைஞர் இருந்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் சேர்ல துண்டு போட்டு உட்கார்ந்து இருந்த போட்டோவை காமிங்க பார்க்கலாம். செக்ரட்டரியேட்ல கடந்த 100 வருஷமா எடுத்த எல்லா போட்டோவுமே இருக்கும். கொஞ்சம் நியூஸ் பார்க்கக்கூடிய அறிவுள்ளவனாக இருந்தா உனக்கே தெரியும். நீ கூகுள்ல போய் உட்கார்ந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருடைய செக்ரட்டரியேட் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய போட்டோ கேலரியில போய் தேடினா தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் ஆண்டிருக்காங்க, எத்தனை மினிஸ்டர்ஸ் ஆண்டிருக்காங்க, அந்த முதலமைச்சர்கள் உட்காரக்கூடிய சேர்ல துண்டு இருந்ததா இல்லையான்னு உனக்கு தெரியும். ஆனா நீ என்ன பண்ணுவ, நீ நியூஸ் பேப்பர் வாழ்க்கையில படிச்சதே கிடையாது. நீ வந்து எந்த நியூஸையுமே இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது கிடையாது. விஜய் அரசியலுக்குள்ள வர வரைக்கும் நீ ஒரு நாள் நியூஸ் பேப்பர் படிச்சன்னு மனசை தொட்டு சொல்லு பார்க்கலாம், இல்ல ஒரு 10 நிமிஷம் டிவியில நியூஸ் பார்த்தன்னு சொல்லு பார்க்கலாம். நீ எதையுமே பார்த்தது கிடையாது. இப்ப வந்து விஜய் துண்டை தூக்கி எறிந்தார், சட்டையை கழட்டி எறிந்தார் அப்படிங்கும் போது உடனே ஃபயர் விட்டு நீ நியூஸ் போட்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு சொல்றேன், தமிழ்நாட்டுல இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, இவ்வளவு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, அதுல படிச்சுட்டு வந்தவங்க தான் நீங்க எல்லாம். இந்த இன்ஜினியரிங் காலேஜும் இந்த ஆர்ட்ஸ் காலேஜும் எப்ப கட்டப்பட்டுச்சு? விஜய் வந்தா கட்டினாரா? 1920 நீதி கட்சி தமிழ்நாட்டை முதல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு பிடிச்சு பத்தியா, அதுல இருந்து காமராஜர் காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சி பண்ணி நீங்க படிச்சு முடிச்ச காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலேஜ் எல்லாம் அவங்க தான் கட்டினது. தமிழ்நாட்டுல இவ்வளவு காலேஜ், இவ்வளவு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கட்டி உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் நல்லா படிச்சு அரசியல் விழிப்புணர்வோட இருப்பீங்க நம்பிதான் இவ்வளவு காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷனை கட்டமைச்சாங்க. ஆனா இந்த காலேஜ்ல படிச்சுட்டு செமஸ்டர் எழுதி பாஸ் ஆகி ஐடி கம்பெனில வேலைக்கு போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது, இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறது, இது மாதிரியான வேலைக்கு வந்த நீங்க அரசியல் குறித்து ஒரு சின்ன அடிப்படை புரிதல் கூட இல்லாம வாழ்ந்துட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம் மிஸ் பண்ண இடமா நான் இதை பாக்குறேன். உங்களை மட்டுமே குறை சொல்லல, உங்களெல்லாம் அரசியல் வயப்படுத்தாம விட்டது கூட நம்மளோட தப்பு தான். கல்லூரிகளிலும் சரி பள்ளிக்கூடங்களிலும் சரி அரசியலை உங்களுக்கு போதிக்காம விட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஒரு தற்கொலை கூட்டமா நின்று ஒரு ஆம குஞ்சு பொறிச்சா கூட அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிற முட்டாள்தனத்துல வந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இப்ப எல்லாரும் அரசியலுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, இப்ப எல்லாரும் நியூஸை தானே பாக்குறீங்க, இப்பவாவது கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்துங்க. ChatGPT வந்துருச்சு. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல எப்ப இந்த ஆம குஞ்சு பொறிக்குது, உண்மையிலேயே எப்ப வந்து தமிழ்நாட்டுல சிஎம் சீட்ல துண்டு இருந்துச்சா இல்லையா, இல்ல உண்மையிலேயே வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்துச்சு. 500 யூனிட் குறைவா யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் கொடுக்கறது லாபமா, இல்ல எல்லாத்துக்கும் 100 யூனிட் கொடுக்கறது மக்களுக்கு லாபமா அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி பாருங்க உட்கார்ந்து. ரெண்டுடைய டிஃபரன்ஸ்லயும் ஒண்ணு இருக்காது. முழுக்க முழுக்க இது என்ன அப்படின்னா கண் துடைப்பு வேலை. இதையும் ஒரு சோசியல் மீடியா வச்சு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்ரோல் கொண்டு வந்துட்டோம், அதாவது சிங்கப்பெண்ணு சொல்லி பயங்கரமா பேட்ரோல்லாம் போலீஸ் பேட்ரோல் கொண்டு வந்து சொன்னீங்க இல்லையா, இது ஏற்கனவே ஜெயலலிதா காலத்திலேயா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலின் காலத்திலேயா இருக்கட்டும், அவங்க கொண்டு வந்த அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு காவல் படைய பெயிண்ட் அடிச்சு பேரை மாத்தி இருக்கிறீங்க.
இது எங்கேயும் போய் தேட வேண்டாம், கூகுள்ல போய் தேடு. உனக்கு என்ன, நான் கூகுள்ல தேட மாட்டேன், நான் நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டேன், நான் நியூஸே பார்க்க மாட்டேன், நான் ஒரு தற்குறி, நான் எனக்கு ஒருமே தெரியாது, நான் ஒரு அறிவில்லாதவன், அதனால நான் ஆதரிக்கிறேன், யார விஜய் நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்து அப்படின்னா இவ்வளவு காலமா தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு இருக்கு பத்தியா, அந்த கட்டமைப்பே ஒண்ணு இல்லாம அழிஞ்சு போயிடும். விஜய் வந்த உடனே சொன்னார்ல, கஜானா காலி ஆயிடுச்சு, என்கிட்ட பணமே இல்லைன்னு சொன்னார்ல, நீ மூளை இருந்தா கேள்வி கேட்டிருக்கலாம்ல, தலைவரே காசே இல்லைன்னு சொன்ன, எப்படி எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் போட்ட? பெண்களுக்கு போட்டிருக்கீங்க, நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போட்டிருக்கீங்க, எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கங்க, பேசிக் பொலிட்டிக்கல் எக்கானமி என்ன தெரியுமா? சர்வதேச நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு இவ்வளவு முதலீடு பண்றான். போர்டுல இருந்து ஆப்பிள்ல இருந்து எல்லாரும் இங்க வர்றான்ல. ஏன் இங்க வர்றான்? இங்க பொருளாதார கட்டமைப்பு நல்லா இருக்கிறதுனால தான் வர்றான். பொருளாதார கட்டமைப்பு ஏன் பீகார்ல முதலீடு பண்ணல? ஏன் உத்தரப்பிரதேசத்துல கொண்டு போர்டு கம்பெனிக்கார ஆரம்பிக்கல? ஏன் உத்தரப்பிரதேசத்துல கொண்டு குண்டாய் ஆரம்பிக்கல? ஏன் உத்தரப்பிரதேசத்துல கொண்டு போய் பென்ஸ் கம்பெனிக்காரன் கம்பெனி ஆரம்பிக்கல? ஏன் எல்லாம் இங்க வர்றான்? உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இங்கெல்லாம் கல்வி கட்டமைப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளவு கல்வி கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்து போடுறாங்க. இவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்து ஏன் போடுறாங்கன்னா, இங்க பொருளாதாரம் நல்லா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால தான். இதை எதையுமே தெரிஞ்சுக்காம நீங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிச்சிங்க. பிடிச்ச உடனே என் கையில காசு இல்ல, நான் வந்து கஜானாவை தொடச்சு காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். கஜானாவை தொடச்சு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஎம்க்கு சம்பளம் யாரு கொடுப்பா? இவ்வளவு அரசு அதிகாரிகளுக்கு 2% நீங்க வந்து அகவிலைப்படி உங்களுடைய சம்பளத்தை ஏத்திருக்கீங்கல்ல. ஏன் சம்பளத்தை ஏத்துனீங்க? நீங்க தானே சொன்னீங்க கஜானா காலி, காசே இல்லைன்னு யார் சொன்னா? விஜய் தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை ஏத்துனீங்க? அதுவும் எப்படி 60% ஏத்தி விட்டார். 60% எல்லாம் இல்ல, ஏற்கனவே 58% இருந்தது, 2% கூட்டி 60% ஆக்கி இருக்கிறாரு. இந்த மீடியாக்கள் என்ன சொல்றாங்க? அகவிலைப்படி 60% விஜய் கூட்டி விட்டார் அப்படிங்கிறார். நான் கேட்கக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி, நீ ஒரு தாவேகா தொண்டனாக இருந்தா, இல்ல விஜய்க்கு ஓட்டு போட்டவனாக இருந்தா, கஜானா காலின்னு சொல்லிட்டு எதுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை ஏத்துனீங்க? கஜானா காலின்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்க வந்து இவ்வளவு பேருக்கு 1000 ரூபாய் போட்டீங்க? இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு அருகதை இருக்கா? அரசியல் அறிவு இருந்தா அந்த கேள்வி நீங்க கேட்பீங்க. இல்ல நான் அறிவெல்லாம் கிடையாது, நான் தற்குறி, என் தலைவன் என்ன பண்ணாலும் ஏத்துக்குவேன் அப்படிங்கிறவன் முட்டாள், நீ கேட்க மாட்டேன்.